ஒரு நடிகர் டிவில பாக்குறீங்க, தியேட்டர்ல பாக்குறீங்கன்னா ஒரு 10-15 பேர் டம் டும் டும்னு அடிப்பாரு. ஆனா அவர் ஒரிஜினலா அடிக்கலனே நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல. ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வச்சுதான் 10 டேக் எடுக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியறது இல்ல. ஆனால் நிகழ்காலத்தில் கல்வியை கொடுக்க மாட்டேன், வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டேன், தமிழ்நாட்டை ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த பாசிச பிஜேபியை 11 தேர்தல்களில் இருந்த இடம் தெரியாமல் நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாதனைக்கு முதல் சொந்தக்காரர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தமிழ்நாட்டிலிருந்து சிவில் சர்வீஸில் தேர்வான 57 பேரில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள். இதையெல்லாம் நீங்க எடப்பாடி கிட்ட போய் சொன்னா கூட அவருக்கு புரியாதுங்க. நான் பெட்டு கட்டி சொல்றேன், இதெல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டீங்கன்னா நம்ம பாத்துக்கலாம். என்ன தெரியுமா கேட்பாங்க, 50 பேர் தானே போனாங்க, மிச்சம் 7 பேர் என்னானாங்க. அந்த 7 பேரும் நான் முதல்வன் திட்டத்தில் படிக்க வரல, படிக்க வந்திருந்தா அந்த 7 பேரும் அந்த திட்டத்துல போயிருப்பாங்க. இத்தனை பேர் வந்து அமைதியாக உட்கார்ந்து ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கோம்ல. வட இந்தியாவில் நம்மால் இப்படி அமர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்க முடியாது. இந்த இடத்துல எப்படி கூட்டம் நடக்குது? நான் அழைப்பதில் பார்த்து கூகுள் லொகேஷன் போடுறதுக்கு பார்த்தேன். சிவன் கோவில் அருகில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மதிவதனி தமிழ்நாட்டில் தான் பேச முடியும். தொப்பி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நீ என்ன எங்க இருந்து வந்திருக்க? எல்லாம் என்ன அரபு நாட்டுல இருந்தா குதிச்சிருப்பாங்க? இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தானே. ஒரு ஆதினம் சொல்றாரே, உங்களை இடிக்க வந்த காரை பத்தி என்ன நினைக்கிறீங்க யாருன்னு கேட்டா தொப்பியும் தாடியும் இருந்துச்சுன்னு நீவி நீவி காட்டுறாரு. அப்படி இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் எதிரிகளாக நிறுத்தி பெண்களை படிக்க வைக்க கூடாது என்று கொள்கை முடிவு வைத்திருப்பவர்கள் RSS. அருமை தோழர்களே, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. எனக்கு காய்ச்சல், தொண்டை வலி, ரொம்ப கொஞ்சம் தான் பேசுவேன். அதனால பின்னாடி இருக்கக்கூடிய மகளிர், நடுவில் இருக்க இளைஞர்கள், ஐயையோ இப்பதான் அண்ணன் முடிச்சிருக்காரு, மணி 8:15, இந்த அக்கா எவ்வளோ நேரம் பேசுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். சரியாக 20 நிமிடத்திற்குள் என் உரை முடியும். அருமை தோழர்களே, இந்த நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்வு. பேச்சாளர்கள் எல்லா கூட்டத்தையும் அப்படிதான் சொல்லுவீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் வந்த உடனேயே மிக மகிழ்ச்சியாக எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 செய்திகள். ஒன்று, நான் வந்த உடனே அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் ஏன் இவ்வளோ பாதுகாப்பு, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, வழக்கமாக இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறை அதிகாரிகளை பொதுவாக பார்க்கிற போது நீங்கள் எல்லாரும் பொதுமக்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்மாமார்கள் நல்லா கேட்டுக்கணும். நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, படிக்கவே அனுப்பலை, வேலைக்கு சுத்தமாக அனுப்பலை, படித்தா புள்ள ஓடி போயிடும் நம்பினாங்க, வேலைக்கு போனால் சொன்ன பேச்சு கேட்காதுன்னு நம்பினாங்க. அந்த தலைமுறையில் ஒரு தலைவர் சொன்னார், படிக்க வைங்கயா, பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சேன்னா உன்னை நல்லா பார்த்துக்கும், ஆம்பளை பிள்ளையோட பொம்பளை பிள்ளை படிக்கிறது தான் நல்லது, அதுங்க வேலைக்கு போட்டோம். வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, இந்த சமூகம் எந்த பதவியை பார்த்து எந்த பொறுப்பை பார்த்து மரியாதை கொடுக்கிறதோ அச்சப்படுகிறதோ அந்த காவல்துறைக்கு பொம்பளை பிள்ளைகளை அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார். பெரியார் சொன்ன போது இந்த சமூகம் இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்துச்சு. அம்மாமார்களும் என்னுடைய அக்காமார்களும் இளைஞர்களும் நல்லா கேட்டுக்கங்க. 1931 தந்தை பெரியார் சொன்னதை 1973 தமிழ்நாட்டில் சாதித்து காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதை எதுக்குமா இங்கே சொல்கிறேன்னு கேட்டால், இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இதை நம்ம சொல்லி தான் ஆகணும். காக்கி உடுப்போடு நம்முடைய அருமை சகோதரிகள், இந்த பக்கம் ஒரு 4 பேர், இந்த பக்கம் ஒரு 2 பேருன்னு ஆண் அதிகாரிகளை காட்டிலும் பெண் அதிகாரிகள் கம்பீரமாக நமக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த திராவிடர் இயக்கத்தின் சாதனையாக தான் நீங்கள் அவர்களை பார்க்க முடியும். 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வரிசையில் இருக்கீங்கல்ல, என்னோட அக்கா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்கள்லாம் ஒரு முடிவோடு உட்காந்துருக்கீங்க. நிறைய கூட்டத்துக்கு போய் பழக்கப்பட்டீங்க. கை தட்டினோம்னா இந்த பேச்சாளர்கள் நிறுத்துறதில்லை, நம்ம கை தட்டாமல் இருப்போன்னு நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஒருத்தர் கை தட்டலையே, கொள்கை முடிவோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி நீங்கள் கொள்கை முடிவோடு வந்து உட்கார்ந்துருக்கிறப்ப நாமெல்லாம் பார்த்து பெருமைப்பட வேண்டிய இன்னொரு செய்தி இங்கே நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சகோதரிகள், அவங்க இப்போ உள்ளே வந்து உட்கார்ந்துட்டாங்களா இல்லை பக்கத்தில் நிற்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. யாரையெல்லாம் பார்த்து இந்த சமூகம் நமக்கு எல்லா வேலையும் பார்த்தவங்கள கீழ்நிலையில் வச்சுருந்தோம். முடித்திருத்தம் பண்ணலைன்னா நம்ம முகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்.
ஆனால் அந்த முடித்திருத்தம் பண்ணுறவங்கள கீழ்நிலையில் இந்த சமூகம் வைத்திருந்தது. துணியை 10 நாளைக்கு துவைக்க மாட்டேன்னு அந்த ஊரில் இருக்க எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா நாரி போயிடும் ஊர். அவர்களை கீழ்நிலையில் வச்சுருந்தோம். அதே போல் சென்னை என்ற இந்த நகரம் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறது, நாம் எல்லோரும் எந்த சிக்கலும் இல்லாமல் நோய் பரவல் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் அரசுக்கு எவ்வளவு கடமை இருக்கிறதோ அதே அளவு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய தூய்மை பணியாளர் சகோதரிகள் 2 பேர் நின்று இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருந்தார்கள். இவங்களுக்கு இன்னொரு செய்தியை நம்ம சொல்லணும். தூய்மை பணியாளர்கள் வந்தால் நம்மளே நிறைய பேர் செய்வோம், மனிதத்தன்மையே இல்லாமல் நடந்துக்குவோம். அவங்களாம் யாரு? ஆஃப்டர் ஆல் தூய்மை பணியாளர்கள் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், ஒரு வெள்ளத்தின் போதும் ஒரு புயலின் போதும் ஒரு நோய் தொற்றின் போதும் முன்கள பணியாளர்களாக மருத்துவர்களும் செவிலியர்கள் மட்டுமல்ல நீங்களும் இருக்கிறீர்கள் என்று தூய்மை பணியாளர்களை முன்கள பணியாளர்களாக அறிவித்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இது 2க்கு நீங்க ஏன் பெருமைப்படுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். எங்களுக்கே மகிழ்ச்சின்னு சொன்னா, இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், பெரியாரை வாசித்த, பெரியாரை கற்ற, பெரியாரன் பாசறையில் வளர்ந்த எங்களை போன்றவர்களுக்கு இது ஏன் மகிழ்ச்சி என்று சொன்னால், வாக்கு வங்கியை தாண்டி, ஓட்டை தாண்டி, அடுத்த தேர்தலை தாண்டி எல்லோருக்கும் ஆனவராக ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு இதை நான் பதிவு செய்கிறேன். அருமை சகோதரிகளே, இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால், நேற்று ஒரு தினம் கொண்டாடினாங்கல்ல, உங்க எல்லாத்துக்கும் பிள்ளைங்க யாராவது வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. என்ன தினம்மா கொண்டாடினாங்க? முன்னாடி இருக்க நிர்வாகிகள் சொல்ல வேண்டாம், அக்கா யாராவது சொல்லுங்க. அன்னையர் தினமா? சத்தமா சொல்லுங்கக்கா. அன்னையர் தினம் வாழ்த்து சொன்னாங்களா இல்லை சொல்லலையா? யாருக்கெல்லாம் வாழ்த்து சொன்னாங்க? சும்மா கை தூக்குங்கக்கா. சரி, இத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி வாழ்த்து சொல்றப்ப அப்படியே நமக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கும், சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் அடுத்த முறை வாழ்த்து சொல்ல வந்தா உங்க பிள்ளையோ வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தர் அன்னையர் தினத்துக்கு, மகளிர் தினத்துக்கே வீட்டுக்காரர் வாழ்த்து சொல்ல மாட்டாரு, அன்னையர் தினத்துக்கு புள்ள தான் சொல்லியிருக்கோம். அப்படி ஆம்பளை பிள்ளை வந்து சொல்றப்ப நம்ம என்ன கேட்கணும்னா, தம்பி இவ்வளோ வாழ்த்தெல்லாம் சொல்ற, அழகா சொல்ற, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற, என்னென்னமோ பாட்டு வைக்கிற, அம்மா இல்லைனா நான் இல்லை, என்னென்னமோ பாட்டு வைக்கிற, ஒரு தண்ணி, ஒரு காப்பி தண்ணி மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்து, ஒரே ஒரு டம்ளர்ல டீ மட்டும் போட்டு வந்து அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களா? உங்களுக்கு சொல்ல மாட்டாங்கன்னு அக்காங்கெல்லாம் கை அப்படியே பயங்கரமா ஆடுறாங்க. அம்மா டெய்லி அப்பாவுக்கு ஒரு 5-6 தோசை, அம்மாவுக்கு ஒரு 3 தோசை, பையன் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற பையனானா அவனுக்கு ஒரு 6, புள்ள 2-3 மேலே சாப்பிட்றதில்ல 3ன்னு, சராசரியா ஒருத்தருக்கு 4 தோசைன்னு வச்சாலும் வீட்டில் இருக்க 5 பேர்த்துக்கு 20 தோசை சுடுவீங்க காலையில் ராத்திரின்னு. இத்தனை தோசை அம்மா சுடுறப்பா, ஒரு 2 தோசை நீ சுடு அப்படின்னு கேட்டோம்னா, அம்மா உனக்கு வேலையே இல்லையாம்மா, என்ன ஏமா போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இன்ஸ்டா பார்க்கணும், வாட்ஸ்அப் பார்க்கணும், பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கோச்சுக்குவாங்க. அப்படியெல்லாம் சொந்த குடும்பத்தில் நம்மளை போட்டு பாடாப்படுத்தி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்தாலும் சும்மா தானே இருக்கன்னப்ப நம்மளே ஒரு கட்டத்தில் நம்பிட்டோம், ஆமாம் நம்ம சும்மா தான் இருக்கோன்னு. ஒருத்தர் வராரு, பெண்களை எல்லாம் தட்டி, ஏம்மா நீ எங்கம்மா சும்மா இருக்க, காலைல 5 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, துணி துவைக்கிற, பாத்திரம் கழுவுற, கழுவுன பாத்திரத்தை அடுக்கி வைக்கிற, காஞ்ச துணியை எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிற, மடித்த துணியையும் உங்கள் வீட்டுக்காரர் அவராக எடுத்து போட்டு போக மாட்டார், எடுத்து கொடுக்குற. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை அப்படியே ட்வின்னிங் பண்ண மாதிரி 2 பிள்ளை இருக்கும், அதுவும் ஒரு வேலையும் செய்யாது, அதையும் பார்த்துக்கிற, ஸ்கூலுக்கு அனுப்புகிற, இதில் நல்லா படிக்கலைன்னா வேற வீட்டில் தானே இருக்க, சொல்லி கொடுத்தா என்னன்னு திட்டு வாங்குற. இத்தனையும் செஞ்சுட்டு என் சகோதரிகள், என் தாய்மார்கள் சும்மா இருக்கன்னு இனிமே உங்களை ஒரு பயம் சொல்லக்கூடாது, நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் உழைப்பை நான் அங்கீகரிக்கிறேன் என்று மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இந்த திட்டத்தை பேசுறவங்களும் சரி கேட்பவர்களும் சரி ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறோம். இது எளிமையான செய்தி அல்ல, தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல. அருமை சகோதரிகளே, உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன்,
உலக வரலாற்றில் எந்த ஆட்சியும் உழைக்கும் மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தந்ததாக வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அமைத்து கொடுத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதுதான் இந்த 4 ஆண்டினுடைய உச்சபட்ச சாதனை. சரி, மகளிர் உரிமை தொகையை தர்றத சொல்றீங்க, எங்களுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு எல்லா கூட்டத்திலையும் ஒரு 4 அக்காங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு தரலன்னு சொல்லுவீங்க. நீங்க எங்களுக்கு தரலன்னு சொன்னது இங்க இருக்கிற யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நல்லா கேட்டுச்சு. வருகின்ற ஜூன் மாதம் உங்களுக்கும் தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்தது, மகளிருக்கே எல்லாம் செய்யறாங்க, இந்த இளைஞர்கள் அப்படின்னு பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் ரொம்ப வெளிப்படையா பேசுகிறேன், ஏன்னா நான் திராவிடர் கழகத்தில் இயக்கத்தில் இருக்கனால இதுல சொல்றது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இளைஞர்கள் இன்றைக்கு என்ன மனநிலை இருக்கீங்கன்னா, கிளை செயலாளர் தெரிஞ்சிருக்கோம், இல்லை பகுதி செயலாளர் தெரிஞ்சிருக்கோம், இல்லை இளைஞரணி பொறுப்பாளர் தெரிஞ்சிருக்கோம், சும்மா கூட்டத்துக்கு வந்து உட்காருவோம் அப்படின்னு உட்காருவீங்க. அப்படி உட்காரக்கூடியவர்கள் யாருக்காவது ரசிகர்களாக இருக்கலாம், அந்த ரசிகர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டில் 4 வருடத்தில் ஒருத்தர் ஹீரோ மெட்டீரியலா இருந்தார்னா அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். என்னன்னு சொல்றேன், காரணம் இல்லாம சொல்லல. ஒரு நடிகர் டிவியில பாக்குறீங்க, தியேட்டர்ல பாக்குறீங்கன்னா ஒரு 10-15 பேர் டம் டும் டும்னு அடிப்பாரு. ஆனா அவர் ஒரிஜினலா அடிக்கலன்னே நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல. ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வச்சுதான் 10 டேக் எடுக்கிறாங்கன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியறது இல்ல. பாரு எப்படி அடிக்கிறாருன்னு, அவரை பாரு இவரை பாருன்னு நம்ம சிலாகிக்கிறோம். ஆனால் நிகழ்காலத்தில் அருமை இளைஞர்களே, சகோதரிகளே, நம்மை மிகப்பெரிய அளவில் கல்வியை கொடுக்க மாட்டேன், வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டேன், தமிழ்நாட்டை ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த பாசிச பிஜேபியை 11 தேர்தல்களில் இருந்த இடம் தெரியாமல் நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாதனைக்கு முதல் சொந்தக்காரர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஏன் நீங்க பிஜேபியை எதிர்த்து நிற்பது அவ்வளோ பெரிய ஹீரோயிசமான்னு கேட்கலாம். யார் பிஜேபி? ஏதோ ஒரு அரசியல் கட்சியா? திமுகவை போல, விசிகாவை போல, கம்யூனிஸ்டுகளை போல, காங்கிரஸை போல அது ஒரு அரசியல் கட்சி அல்ல. மிகப்பெரிய ஒரு ஹிடன் அஜெண்டா என்று சொல்லக்கூடிய மறைமுக தத்துவத்தோடு வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரிகளே, இத்தனை பேர் வந்து அமைதியாக உட்கார்ந்து ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கோம்ல, வட இந்தியாவில் நம்மால் இப்படி அமர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்க முடியாது. இந்த இடத்துல எப்படி கூட்டம் நடக்குது? நான் அழைப்பதில் பார்த்து கூகுள் லொகேஷன் போடுறதுக்கு பார்த்தேன். சிவன் கோவில் அருகில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மதிவதனி தமிழ்நாட்டில் தான் பேச முடியும், இந்த கொள்கையை பேச முடியும். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருந்து முடியாது. மதவெறியை பரப்பி இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் தொப்பி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவர்களை பார்த்து நீ என்ன எங்க இருந்து வந்திருக்க, எல்லாம் என்ன அரபு நாட்டில் இருந்தா குதிச்சிருப்பாங்க, இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தானே. ஒரு ஆதினம் சொல்றாரே, உங்களை இடிக்க வந்த காரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, யாருன்னு கேட்டா தொப்பியும் தாடியும் இருந்துச்சுன்னு நீவி நீவி காட்டுறாரு. அப்படி இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் எதிரிகளாக நிறுத்தி பெண்களை படிக்க வைக்க கூடாது என்று கொள்கை முடிவு வைத்திருப்பவர்கள் RSS. அந்த RSS அரசியல் வடிவம் பிஜேபி. நீங்க போய் பாருங்களேன். நீங்க திமுகவை பிடிக்காதவங்களா யாராவது உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கலாம், முதல்வர் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கலாம், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கென்று குறைந்தபட்ச மனசாட்சி இருந்தால் பிஜேபி எவ்வளவு மோசகரமான அபாயகரமான கட்சி என்பதை சும்மா போய் கூகுள்ல தட்டி பாருங்க. இத்தனையும் செய்த ஒருவர்கள் 140 கோடி மக்களுக்கு பிரதமர் மோடி, 140 கோடி மக்களுடைய பலம் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய கட்சி பிஜேபி. தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். பொருளாதார பலம் அவங்க கிட்ட இருக்கு, காசு இருக்குங்க, பலமான காசு இருக்கு, அதிகமான எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள். காசு இருக்கிற கட்சி, அதிக எம்பிக்கள் இருக்க கட்சி, பேர வலிமை இருக்க கட்சி. இளைஞர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அனைத்திற்கும் மேலாக கூலிக்கு வேலை செய்வதற்கு இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி 140 கோடி மக்களுடைய பிரதமர் என்று மார்தட்டி கொண்டவர்களை 8 கோடி மக்கள் தொகையை கொண்ட தமிழ்நாட்டில் பொருளாதாரம் இல்ல, வளங்கள் இல்ல,
ஒண்ணுமே இல்லைன்ற நிலையில் அடிமை அதிமுக விட்டுட்டு போனப்ப எங்க கிட்ட எது இல்லைனாலும் பரவாயில்ல, கொள்கை இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்று 11 தேர்தல்களில் பிஜேபியை வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதாங்க ஹீரோயிசம். அதை முதல்வர் செய்து காட்டுகிறார்னா எப்படி எப்படி தொடர்ந்து எல்லா தேர்தலையும் ஜெயிக்க முடியும்? மக்கள் கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க? செய்யாமல் கூட்டம் போட்டு, எனக்கு தெரிந்து ஒரு வருடமும் சாதனை விளக்க கூட்டத்தை நம்ம போட்டிருக்கோம். எல்லா வருடமும் பேசுவதற்கு நமக்கு செய்தி இருந்திருக்கிறது. எப்படி செய்தி இருக்கும்னு கேட்டா, எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் அழகாக ஒரு அறிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டு முதல்வரை பொறுத்தவரை, நல்லா கேட்டுக்கங்க, தமிழ்நாட்டு முதல்வரை பொறுத்தவரை 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் சாதனை 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 என்று செய்திருக்கிறார். ஒரு நாளும். நான் எப்பயுமே எல்லா கூட்டத்திலையும் கேட்பேன், யூடியூப் காரங்களுக்கு கூட அது போர் அடிச்சிருக்கும். ஆனா வேற வேற பகுதியில் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அக்கா எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அந்த பின்னாடி வரிசையில் ஏதோ கிரஷ் வச்சு நடத்துன மாதிரி இருக்கு, நர்சரி ஸ்கூல் வச்ச மாதிரி இருக்கு. நீங்க போறப்ப யாராவது பார்த்துட்டு போங்க. வீட்டில் இருக்கிற வீட்டையா பிள்ளைகளை பார்த்துக்க மாட்டாரு. அதனால இந்த அக்காங்க கூட்டத்துக்கு வரப்போ பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துருவாங்க. மற்றபடி ஐயோ என் பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியாதெல்லாம் கூட்டிட்டு வரதில்ல. இந்த பிள்ளைகளை விட்டுட்டு வந்தா அவர் பார்த்துக்க மாட்டாருன்னு கூட்டிட்டு வந்துடுறாங்கல்ல. இப்படி அந்த குழந்தைங்க இருக்குல்ல, அதுல கொஞ்சம் அந்த விளையாடிட்டு இருக்க பிள்ளைங்களோட அம்மாமார்கள், ஏன்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பா சொல்லாது, நீங்க கை உயர்த்தி மட்டும் காட்டுங்க. இந்த மஞ்சள் சட்டை போட்டு ஒரு பாப்பா திரும்பி நிக்குதுல, ரெட்டை சட்டை போட்டு, அது எத்தனாவதுக்கா படிக்கிறாங்க குழந்தை? கை மட்டும் தூக்குங்க. அவங்க அம்மா கை தூக்குங்கக்கா. 2 சூப்பர்க்கா. இந்த குடுமியில பூ சுத்தி ஒரு பாப்பா நிக்குது ரெட்டை ஜடை போட்டு, அவங்க ஸ்கூலுக்கு போறாங்களா? எத்தனாவதுக்கா? கை தூக்குங்க. 4ஆக்கா? சூப்பர்க்கா. இந்த ஒரு தம்பி நான் கேட்ட உடனே கீழே போயிட்டானே, அவன் எத்தனாவது படிக்கிறாங்கக்கா? சும்மா கை தூக்குங்க. அவரு 2. சரி, நல்லா கேட்டுக்கங்க. இதுவரை நான் பேசிய செய்திகள் தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி இருக்கலாம், அவர் சாதனைகளை பற்றி இருக்கலாம். அங்க ஒருத்தர் 5ன்னு கை தூக்குறாரு, மேலே எந்திரிச்சு உதயசூரியன் மாதிரி கை தூக்குறாரு. இத்தனை பிள்ளைங்க இருக்குல்ல, 2வது படிக்குது, 3வது படிக்குது, 4வது படிக்குது, அவர் 5வது படிக்கிறாரு. உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்க யாரா வேணா இருக்கலாம். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, மேடையில் இருக்க பல பேரை யாருன்னு எனக்கு தெரியாது. அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் பேசுறப்ப நினைக்கிறேன், வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய சகோதரின்னு சொன்னாரு. அவரையும் உண்மையா எனக்கு தெரியாது. ஆனால் கொள்கை வழியில் இவங்க எல்லாமே எனக்கு அண்ணனுங்க தான். உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க நீங்க எல்லாருமே என் சகோதரிகள் தான். அப்படி நீங்க இருக்கிறப்போ இந்த பகுதியில் பெரிய பணக்காரர்கள் யாரும் அந்த வரிசையில் உட்கார்ல. இந்த மேடை இந்த கீழே இருக்க நீங்க யாரா வேணா இருக்கலாம். நாங்க பெருசா வருமான வரி கட்டுறோம் அப்படின்றவங்க நம்ம யாரும் இல்லை. இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற கூடிய அளவிற்கு நாங்கள் பெரிய வாய்ப்பை பெற்றவர்கள், பணக்காரர்கள் அப்படின்னு நம்ம இல்லை. இந்த ஏழை எளிய விளிம்பு நிலை நடுத்தர வர்க்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமூகங்கள்ல நீங்க யார்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க, அவங்களுடைய முதன்மை நோக்கம் ஏதாவது பண்ணி புள்ளக்குட்டியை படிக்க வச்சிடணும்னு சொல்லக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் பெற்றோர்களாக இருப்பார்கள். அப்படிதானேக்கா? அதுக்கு தானே கஷ்டப்படுவீங்க. அப்படி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கப்ப பிஜேபி என்ற ஒரு கட்சி மோடி என்ற ஒரு பிரதமர் அமித்ஷா என்ற ஒரு உள்துறை அமைச்சர் இப்ப கை தூக்குறதுக்கு கூட எனக்கு முடியாதுன்னு விளையாடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த புள்ளக்குட்டிகள் எல்லாம் புடிச்சிட்டு போய் பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன், பொது தேர்வு வைப்பேன்னு சொல்றாங்க. அருமை இளைஞர்களே, 3வது 5வது 8வதுல பப்ளிக் எக்ஸாம் வச்சிருந்தா நம்ம இத்தனை பேர் டிகிரி முடிச்சிருப்போமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் இல்லை, என் பிள்ளை சூப்பரா படிப்பா, 3வது 5வது 8வதுலாம் பப்ளிக் எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணிடுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னொன்னையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைக்கு பரீட்சை வைக்கிறதே அந்த பிள்ளைய ஃபெயில் ஆக்கதான். என்னத்துக்கு 3வது படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு? என்னத்தை சாதிச்சிட போது 8 வயசுல அந்த பிள்ளை பப்ளிக் எக்ஸாம் எழுதி? இல்ல 5-10 வயசுல என்னத்தை சாதிச்சிட போது? அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளையும் பிரைவேட்ல படிக்கிற பிள்ளையும் ஒன்னா? தாய்மார்கள் அக்காமார்கள் அவசர அவசரமா எழுந்து நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி அவசரமா எழுந்து நிக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு வைத்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வீட்டு பிள்ளைகளை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வலசரவாக்கம் பகுதியில் இருக்க நம்மை போன்றவர்கள் வீட்டு பிள்ளைய
வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சப்ப இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டது. ஒரே ஒரு மாநில முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முதுகெலும்போடு சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்ப இந்த ஆட்சியில் எங்கேயோ வலசரவாக்கத்துல உட்கார்ந்து கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்க 2வது படிக்கிற 4வது படிக்கிற பிள்ளை பாதிக்கும்னு ஒரு முதல்வர் நினைக்கிறார். நினைக்கிறதோடு நிறுத்தல. இப்ப கை தூக்குன அக்காங்களுக்கெல்லாம் திரும்ப கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள், அண்ணனுங்க யாருனாலும் கை தூக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் அரசு பள்ளியில படிப்பாங்க. நான் யாருன்னெலாம் கேட்கல. இப்படி அரசு பள்ளியில படிக்கிறப்ப நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியர், அவங்க கூட நான் போய் பார்த்துருக்கேன் கிராமத்துலன்னு. கிராமத்தில் மட்டும் கிடையாது, நகரத்திலும் பெற்றோர்கள் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த பிள்ளை காலையில் சாப்பிட்டுச்சா இல்லையானே தெரியாது. நோய்வாய்ப்படுறப்ப வீட்டில் பெரிய சண்டையே நடக்கும். பிள்ளைங்க நீ ஒழுங்கா பார்த்துக்கிட்டியா, சோறு போட்டியான்னு சண்டை நடக்கும். இந்த சண்டைகள்லாம் நடக்கிறப்ப சண்டை போடுறது பெரியவங்களா இருந்தாலும் பாதிக்கிறது குழந்தைகள் என்று சொல்லி புரட்சியை செய்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அது புரட்சி. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் 4 மாடி கட்டிடத்தில் உட்கார்ந்து கொண்டு பால்கனி வாசல்ல உலகத்தை பார்ப்பவர்களுக்கு அந்த திட்டத்தை பற்றிய சாதனை புரியாது. வாடகை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு மாசம் மாசம் வாடகை கட்டுறதுக்கே சிரமப்பட்டுட்டு பக்கத்துல இருக்க அரசு பள்ளிக்கு குழந்தைய அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் புரியும் காலை உணவு திட்டம் எவ்வளவு பெரிய மகத்தான சாதனை என்று. அந்த சாதனையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்து காட்டி இருக்கிறார். அருமை சகோதரிகளே, சாதனைகளை மட்டும் 4 ஆண்டில் செய்யவில்லை, ஒரு சாதனையின் போதும் வந்த தடை கற்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடைத்து எறிந்திருக்கிறார். காலை உணவு திட்டத்தை கொடுத்த உடனே என்ன சும்மா திராவிடம் திராவிடம்னு பேசுறீங்கன்றாங்கல்ல. திராவிடம் பேசக்கூடிய எல்லோரும் காலை உணவு திட்டத்தை உச்சி முகர்ந்து கொண்டாடினார்கள். ஆனால் ஆரிய பார்ப்பனிய சிந்தனை கொண்ட தினமலர் எழுதியது காலையில் டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு. இளைஞர்கள் வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் பார்ப்பீங்க, இன்ஸ்டா பார்ப்பீங்க, இந்த செய்தியையும் பார்த்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளை, நம்ம சொந்தக்காரவங்க பிள்ளை, தமிழ்நாட்டின் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வீட்டு பிள்ளைகள் காலையில போய் சாப்பிட்ற சாப்பாட கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதுறாங்கன்னா இவர்களுடைய அந்த வக்கிரம் இன்றைக்கு நேற்றைக்கான வக்கிரம் அல்ல, 2000 ஆண்டுகால வக்கிர புத்தியை காலை உணவு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடைத்து காட்டி இருக்கிறார். நீலாம் எதுக்குடா படிக்க வர? நீலாம் படிச்சு என்ன பண்ணிட போற? நீ எல்லாம் ஸ்கூல் பக்கம் வந்து என்ன பண்ண போற? டிகிரி வாங்கி என்ன பண்ண போற? இந்த தெருவுக்குள்ள வராத, செருப்பு போடாத, துண்டு போடாத, கோவிலுக்குள்ள வராதன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு வெளிப்படையாக அதை சொல்ல முடியல. அந்த வக்கிரத்தை எழுத்தில் காட்டுகிறது. எழுத்தோடு நிற்கவில்லை. அருமை தோழர்களே, உங்க பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காலை உணவு திட்டம், பள்ளி சீருடை, புத்தகம், ஆசிரியர்களுடைய சம்பளம் என்று 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன் கொடுக்க முடியாது? நீ இந்த 3வது 5வது 8வது பொது தேர்வை ஏத்துக்க, ஹிந்தியை ஏத்துக்க சொன்ன உடனே எடப்பாடி அவர்களாக இருந்திருந்தால் ஐயா எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, நான் கையெழுத்து போடுறேன், காசை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த முதல்வர் சொன்னார், 5 கோடி தந்தாலும் சரி 10 கோடி தந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரே ஒரு மாணவரை பாதிக்கக்கூடிய திட்டத்தை கூட திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கொள்ளாது. அது சாதனை இல்லைங்க. அதை விட ஒரு சாதனை என்னன்னா, சரி இந்த காசுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. பொருளாதாரத்தை இப்பதான் முன்னேற்றுறீங்க. 2000 கோடின்றது பெரிய தொகை. இதுக்காக நீங்க பிஜேபி கூட இந்த ஒரு விஷயத்துல சமரசம் செஞ்சுக்கலாம்லன்னு கேட்டாங்க. காம்ப்ரமைஸ் பேசினாங்க. முதல்வருடைய மனதை தளர்த்த பார்த்தார்கள். ஆனால் ஒரு துணிச்சல் மிகுந்த முதலமைச்சர் சொல்லுகிறார், கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, பிள்ளைகளின் கல்வியா காசா என்றால் காசு ஒரு பொருட்டல்ல, கடன் வாங்கி கூட 2000 கோடியை நான் தருகிறேன். பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. இந்த சாதனை என்பது தேர்தலுக்கானதல்ல, அடுத்த தலைமுறைக்கானது. இன்னும் 3 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். காலை உணவு திட்டத்தை கொடுத்தார்கள், புதுமை பெண் திட்டத்தை கொடுத்தார்கள், தமிழ் புதல்வனை கொடுத்தாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லணும்ல.
எதுக்கு சும்மா பேருக்கு கொடுத்துட்டா போதுமா? நிறைய பேர் நிறைய கொடுத்தாங்களேங்க, என்ன ஆச்சு? அதே மாதிரியான்னு கேட்டா, தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, 12வது முடிச்சிட்டு பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புனா காசு செலவாகுது. 12வது முடிச்சிட்டு பையனை காலேஜ் அனுப்புறதுக்கு பதிலா வேலைக்கு சேர்த்து விட்டா மாசம் 2000-3000 கிடைக்கும் அப்படின்னு நினைச்சப்ப, ஏய் நீ இன்னைக்கு கிடைக்கிற 2000-3000 காசை நினைக்கிற, ஆனா உன் புள்ள டிகிரி முடிச்ச பிறகு கிடைக்க போகின்ற சுயமரியாதையை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல்வன் திட்டத்தையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொடுத்தார். அதனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டா, 12வது முடிச்ச உடனே இவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடலாம், 12வது முடிச்ச உடனே டெய்லர் வேலைக்கு அனுப்பிடலாம், 12வது முடிச்ச உடனே ஆம்பளை பிள்ளைகளை ஏதாவது மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்பிடலாம்னு நினைச்சப்ப, இன்னைக்கு அந்த பிள்ளைங்க சொல்லுது, பா நீ காலேஜ் மட்டும் சேர்த்து விடு, நீயா பாத்துக்க போற, 1000 ரூபாய் அரசு தருகிறது, முதல்வர் தருகிறார், நான் பாத்துக்கிறேன்ப்பா என் வேலையை என்று இடைநிற்றலை குறைத்து உயர்கல்வியில் இன்றைக்கு தமிழ்நாடு சாதித்திருக்கிறது. அருமை தோழர்களே, இதனால எங்களுக்கு என்னங்க பயன்? என் பிள்ளையெல்லாம் காலேஜ் முடிச்சிருச்சு, வேலைக்கு போக என்ன வாய்ப்பு, அதை சொல்லுங்க அப்படின்னா நீங்க சீர்தூக்கி பாருங்க. ஒரு பக்கம் பிரதமர் கிட்ட போய் வேலை கேட்கிறோம், கூச்ச நாச்சம் இல்லாத பிரதமர், எப்படிதானோ தெரியல, ரொம்ப கூச்சமே இல்லாம சொன்னாரு பக்கோடா வீங்கன்னாரு. ஆனால் இந்த முதல்வர் சொல்லுகிறார், தம்பிகளே தங்கைகளே, பக்கோடா வைக்கிறதுக்காக நாங்க கஷ்டப்படல, உயர உயர பரங்கள், மிக உயர்ந்த இடத்துக்கு போங்கள், நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நான் மட்டும் முதல்வன் இல்லை, நீங்களும் முதல்வர்களாக வாருங்கள் என்று நான் முதல்வன் திட்டத்துல வேலை வாய்ப்பை கொடுக்கறாங்க. இந்த திட்டம் வந்த உடனே ஐயோ முய்யோன்னு கதறி இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு எல்லார் வாயையும் யார் அடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முதல்வர் கிடையாது, முதல்வரின் சாதனை அவர்கள் வாயை அடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து சிவில் சர்வீஸில் தேர்வான 57 பேரில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள். இதையெல்லாம் நீங்க எடப்பாடி கிட்ட போய் சொன்னா கூட அவருக்கு புரியாதுங்க. நான் பெட்டு கட்டி சொல்றேன், நீங்க போய் அதிமுக காரவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். என்ன தெரியுமா கேட்பாங்க, 50 பேர் தானே போனாங்க, மிச்சம் 7 பேர் என்னானாங்க? அந்த 7 பேரும் நான் முதல்வன் திட்டத்தில் படிக்க வரல, படிக்க வந்திருந்தா அந்த 7 பேரும் அந்த திட்டத்தில் போயிருப்பாங்க. அருமை சகோதரிகளே, இதில் போனவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? மிட்டா மிராசுதார் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளும் நாளைக்கு அரசு அதிகாரிகளாக உயர வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இத்தனை திட்டங்களையும் கொடுத்திருக்கீங்களே, இதை விட என்ன சாதனைன்னு கேட்டா, இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம்ல, உட்கார்ந்துருக்கிற நீங்க எல்லாரும் கடவுள் நம்பிக்கையோட இருப்பீங்க. நேற்றைக்கு ஒரு கூட்டம் பொங்கலூர்ல நான் போய் பேச போனேன், பொய் சொல்ல முடியாத ரெக்கார்டு இருக்கு. ஒருத்தர் திடீர்னு மேடைக்கு வந்தாரு. மேடைக்கு வந்தோடனே நான் கொஞ்சம் எனக்கு லைட்டா ஜர்க்காச்சு, ஏன்னா அவரோட உருவம் அப்படி, ஒரு காவிக்கர வேட்டி, நெத்தியில கேப்பே இல்லாம தின்னூறு குங்குமம் எல்லாம் வச்சிருக்காரு. சரி வழக்கம் போல இந்த டிவி விவாதத்தில் வர மாதிரி எதையாவது பிரச்சனை பண்ண வந்துட்டாருன்னு பார்த்தா, நேரா வந்தவர் மேடைக்கு வந்தார். அவர் பேரை சொல்லிட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி பாடிய தொண்டு செய்து பழுத்த பழத்தை முழுவதுமா சொல்லிட்டு திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனின்னு எனக்கு நெஞ்சொலியே வந்துருச்சு. எப்படி பொறுப்பு கூட அவர் கரெக்டா சொல்றாருன்னா, அவங்கள பார்க்க நான் வந்தேன் அப்படின்னு எனக்கு சால்வை போட்டாரு. சால்வை போட்ட பிறகு நான் அவர் யாரு, அவர் போட்டுட்டு இறங்கிட்டாருங்க. அவர் பேரை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசல, இறங்கிட்டார். கூட இருக்கவங்க சொன்னாங்க, இந்த கோவில் பூசாரிமா அவரு அப்படின்னாங்க. இப்ப நான் சொன்னேன் பேசுகிற போது, தமிழ்நாடு என்ன சாதிச்சிருக்கு, எதை செஞ்சிட்டீங்க, பெருசா பெரியார் என்ன கிழிச்சிட்டாரு, கலைஞர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த திராவிடர் இயக்கம் என்ன செஞ்சிருச்சு, இந்த முதல்வர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்கிறாங்கல்ல. பதற்றம் நிறைந்த சூழலில் போர் நடக்கின்ற போது கூட அதில் மதம் சாயத்தை பூச முடியாதா என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச பிஜேபி தமிழ்நாடு எல்லைக்குள் கால் வைக்க நினைக்கின்ற போது அதையெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய பல இந்து சகோதரர்கள் இந்த இயக்கத்தில் தான் இருக்கிறார்கள். அது பெரிய சாதனைங்க. சரி, அவரை எதுக்கு இப்ப சொல்றீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கு அவருக்கு, எனக்கு இல்லை. உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கும். அப்படி இருக்க உங்களுக்கு இந்த கோயிலுக்குள்ள போவீங்க, பசங்களை விட பொண்ணுங்க கொஞ்சம் நல்லா சாமி கும்பிடுங்க. ஏன்னு கேட்டா,
அந்த பிள்ளைகளுக்கு போய் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அம்மா, எங்க அம்மாலாம் உட்காந்துருக்கீங்கல்லம்மா, நீங்க போய் உங்க வீட்டையாட்ட புலம்புனீங்கன்னா என்ன சொல்லுவாரு? இவ ஒருத்தி, இது ஒரு வேலையே கிடையாதுன்னு வரம்மா. புலம்ப ஆரம்பிக்கவே மாட்டோம், அதுக்குள்ள அவர் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாசம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, கஷ்டம் இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறேன் தெரியுமான்னு. இப்போ கோவிலுக்கு போய் சாமி கிட்ட நிக்கிறப்ப அது ஒண்ணுதான் ரியாக்ட் பண்ணாம நம்ம சொல்ற எல்லாத்தையும் அமைதியா கேட்கும். சரி அப்படின்னு நமக்கு ரொம்ப மனசு ஆறுதலா இருக்கும். அப்படி ஒவ்வொரு இந்து சகோதரர்களும் கோவிலுக்குள்ள போறப்ப, நீங்க கோவிலுக்குள்ள வர்றதுக்கே பெரிய போராட்டம் நடந்துச்சு. நான் வரலாற்றுக்கெல்லாம் போல, இந்த கோவில் கருவறைக்குள்ள போகணும்னு நினைச்சா அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்கெல்லாம் அர்ச்சகராக முடியாதுப்பா அப்படின்னு ஆரியம் சொன்னப்ப தந்தை பெரியார் சொன்னார், கோவில் கருவறைக்குள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும், சட்டம் இயற்றணும்னு. யாருக்கு துணிச்சல் வந்தது? யாருக்கு அந்த சட்டத்தை போடுவதற்கு தைரியம் வந்தது என்றால், முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற தலைவருக்கு அந்த தைரியம் வந்தது. கலைஞர் சட்டம் போட்டாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் போன பிறகு இத்தனை கோடி நம்பிக்கை உள்ள, அதில் ஒரு ஆயிரக்கணக்கில் அர்ச்சகராகி பூஜை செய்து கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் சிலையை வணங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு முதலமைச்சர் 2021 ஆட்சிக்கு வந்தார். ஆகஸ்ட் 7, 2021 அன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று நியமன ஆணையை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இது கொள்கை சாதனை. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஓட்டுக்காக பண்ண முடியுமா? கொள்கைக்காக தான் இதை செய்ய முடியும். ஏன்னா சொந்த மக்களே அதுக்கு எதிராக இருப்பாங்கங்க. இத்தனை சாதனைகளையும் செய்துவிட்டு 4 ஆண்டுகளில் உச்சபட்ச ஒரே ஒரு சாதனையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆளுநர்னு ஒருத்தர் வராரு, அட்டூழியம் பண்றாரு, அராஜகம் பண்றாரு, அயோக்கியத்தனத்தின் உச்சங்களை எல்லாம் கல்வி வளாகங்களில் செய்து கொண்டிருக்கிறார். என்ன நீ செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வரிப்பணத்திலே கிண்டி ராஜ்பவன்ல உட்கார்ந்து 3 வேளை சகல உணவுகளையும் சாப்பிட்டுட்டு திமிர் செய்த போது, அனைத்து திமிர்களையும் ஒற்றை சட்டத்தால் உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர்களின் கொட்டத்தை அடக்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யார் முதலமைச்சராக வந்தாலும் இந்த சட்டம் தானே பேசும். இந்தியாவில் யார் முதலமைச்சராக இருந்தாலும், பிஜேபியில் இருப்பவர்களே முதலமைச்சராக இருந்தாலும், இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்த, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்த சண்டை, உச்சநீதிமன்றத்தில் செய்த சண்டையை விட வேறு யாரும் சண்டை செய்ய முடியாது என்ற வரலாற்று சாதனையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய எந்த கட்சியில் இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியில் இருந்தாலும், நீங்க யாரா வேணா இருக்கலாம். அடுத்த தேர்தலா தலைமுறையா என்று வந்தால் அடுத்த தலைமுறைதான் முக்கியம் என்று இத்தனை திட்டங்களை கொடுத்த இந்த முதலமைச்சர் 2026 வெற்றி பெறுவார் என்பதை நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்லுகிறார்கள். இது 4 ஆண்டு முடிவினுடைய நிகழ்ச்சி அல்ல, 2026க்கான தொடக்கம். திராவிடம் தான் வெல்லும், அதை காலம் சொல்லும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.